வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வெற்றிகள் மட்டும் ஒரு நாட்டின் முழுமையான அபிவிருத்திக்கு போதுமானதல்ல என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தல். 66,000க்கும் மேற்பட்டோர் இதுவரையில் தங்கள் தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல். சங்கு சைக்கிள் கூட்டணி மற்றும் தமிழரசு கட்சி ஆகியவை உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கூறியதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் நேற்றும் தொடர்ந்த அகழ்வு பணியில் மேலும் 6 எலும்புக்கூடு எச்சங்கள் அடையாளம். தொடர்வது விரிவான செய்திகள். பொருளாதார வெற்றிகள் மட்டும் ஒரு நாட்டின் முழுமையான அபிவிருத்திக்கு போதுமானதல்ல என்றும் அதற்கு சமூக மேம்பாடு மற்றும் அரசியல் கலாச்சாரமும் இணைந்து முன்னேற்றப்பட வேண்டிய 3 முக்கிய தூண்களாக இருக்கின்றன என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். நிதியமைச்சர் திரைசேரி அதிகாரிகளோடு நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சீனா, கொரியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் பொதுமக்களோடு இணைந்து மேற்கொண்ட ஒத்துழைப்பின் மூலம் தங்களின் பொருளாதாரத்தை மாற்றி அமைத்துள்ளதை குறிப்பிட்ட ஜனாதிபதி இலங்கையிலும் இதேபோன்று மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சி அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் முன்னேற்றம் தன்னிருவர் முயற்சிகளால் மட்டுமல்ல, அனைவரும் ஒன்றிணைந்து இலக்குகளை நோக்கி செயல்பட்டால் தான் சாத்தியமாகும் என்றும் அவர் கூறினார். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு கட்டாயமாக தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுவிக்கப் போவதில்லை என்று உறுதியளித்த ஜனாதிபதி நிபுணத்துவ அறிவுடன் செயல்படும் நிர்வாகத்துடன் விரிவான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு பொது நலனுக்கான தீர்வுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். முன்னைய அரசியல் தலையீடுகளால் பல முக்கிய திட்டங்கள் தோல்வியடைந்ததாகவும் இது வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்றும் அவர் நினைவூட்டினார். அரசாங்கத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு ஏற்ப முக்கிய துறைகளில் கட்டமைப்பு மாற்றங்களை மேற்கொள்வதற்கான அவசர நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் இதற்காக உடனடி செயல் திட்டங்கள் தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு பணித்தார். இதேவேளை இலங்கையின் பொருளாதாரத்திற்கு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் திட்டம், அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகள் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான GSP பிளஸ் சலுகைகள் பற்றிய விவரங்களையும் ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்சன சூரியபெரும, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் திரைசேரியின் மூத்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மனிதர்கள் மற்றும் சூழலுக்கு இடையில் தொடர்பில் ஏற்பட்ட விரிசல்கள் காரணமாக இயற்கை வளங்கள் மாறிக்கொண்டிருப்பது மிகுந்த கவலை அளிக்கிறது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய சுற்றாடல் தினமான செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தனித்துவமான புவியியல் அமைப்பையும் நதிகளையும் மண்ணையும் உயிரியல் பன்முகத்தன்மையையும் கொண்டு அழகான சுற்றாடல் முறைமையை கொண்ட நாடாக இது இருக்கின்றது. இருப்பினும் நீண்டகால சூழலில் அலட்சியத்தால் பல்வேறு இயற்கை வளங்களை நாம் இழந்து வருகின்றோம் என்றார். இந்த ஆண்டு உலக சுற்றாடல் தினத்தின் கருப்பொருள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்பதாகும். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் வழியாக அரசு மக்களும் இணைந்து செயல்பட்டால் பிளாஸ்டிக் மாறுபாட்டை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டார். மேலும் துளிர்த்து வளர வழிவிடுவோம் என்றதே இந்த ஆண்டு தேசிய சுற்றாடல் தின கருப்பொருளாகும். சூழலையும் மக்கள் நலனையும் பேணும் நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 75,500க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களில் 66,000க்கும் மேற்பட்டோர் இதுவரையில் தங்களது தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தேர்தல் செலவு சட்டத்தின் பிரிவு 7 படி குறித்த தேர்தல் செலவு அறிக்கைகளை பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தேர்தல் செலவு அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்திலும் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைகள் குறித்த தினத்திலிருந்து ஒவ்வொரு வார நாட்களிலும் காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை பார்வையிட முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாடளாவிய அளவில் நிறைவு காணும் மருத்துவ நிபுணர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 8 மணி தொடக்கம் இந்த போராட்டம் தொடங்கியதாக நிறைவு காணும் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. பதவி உயர்வுகளில் காணப்படும் தாமதம், பட்டதாரிகள் ஆட்சேர்ப்பில் உள்ள சிக்கல்கள் உள்ளிட்ட 5 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு நடைபெற்று வருகிறது. போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்பதை பற்றிய முடிவு இதுவரை எட்டப்படவில்லை என்று ஒன்றியத்தின் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதிமேயரை தேர்வு செய்வதற்கான நாள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான அரசாங்கத்தின் அறிவிப்பு செல்லுபடியாகாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட அவர், மேயர் பதவிக்கான வாக்கெடுப்பு இந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். முன்னர் அறிவிக்கப்பட்டவாறு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளில் வாக்கெடுப்பு மூலம் மட்டுமே பதவிகள் நிர்ணயிக்கப்படும். இப்போதும் அதே நடைமுறையை தொடர வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்ததற்கு பிந்தியும் 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது சந்தேகத்திற்கு இடமானது என்று அவர் கூறியிருந்தார்.
மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக ரீதியாக ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. எமது வேட்பாளர் மேயராக நியமிக்கப்படுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆனால் அரசாங்கம் சதித்திட்டங்களின் மூலமாக இதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. ஜனாதிபதி கூட சில குழுக்களை நேரில் சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்று அவர் கூறினார். இதேவேளை அரசியல் தலையீடுகளால் தேர்தல் தேதி தாமதப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேயர் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் பிரதி மேயர் ஐக்கிய தேசிய கட்சியினதும் சார்பில் நியமிக்கப்படுவார். சமூக ஊடகங்கள் மூலமாக அல்லது சட்டவிரோத முறையில் பதவிகளை வழங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். சங்கு சைக்கிள் கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியவை உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கோரியதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நண்பர் தர்மலிங்கம் சித்தார்த்தனை தொடர்பு கொண்டு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து நட்பு ரீதியான கலந்துரையாடல் நடத்தியதோடு இது அரசியல் நோக்கமற்ற சந்திப்பாகும் என்றார். மேலும் CVK சிவஞானம் குறுஞ்செய்தி மூலம் சந்திப்பதற்காக விருப்பம் தெரிவித்துள்ளார். இருவரையும் விரைவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளேன். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில், எங்களின் கட்சி எந்த தரப்புகளுக்கும் சாராது, எப்போதும் மக்களின் நலனையை முன்னிறுத்தும். ஆட்சியில் பங்கெடுக்க அல்லது ஆட்சியை பொறுப்பேற்க எங்களுக்கு திட்டமில்லை. எதிர்கட்சியிலிருந்தே நாங்கள் செயல்பட விரும்புகிறோம் என்றார். இதுவரை எந்த அரசியல் கட்சியும் உத்தியோகபூர்வமாக என்னை அணுகவில்லை. ஆனால் சிலர் தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சி பிரதிநிதிகளை அணுகி ஆதரவு கோரியுள்ளார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார். முன்னாள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் ஒன்று உத்தியோகபூர்வமாக இருக்கும் போதே அது நிலைத்தொன்றதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். திருகோணமலை கொச்சிப்பள்ளியில் மீனவர்களுக்கு எதிராக இடம்பெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், மீனவ தொழிலுக்காக கடலுக்கு சென்ற அப்பாவி மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு கண்டிக்கத்தக்கது. சந்தேக நபர்களின் செயல்பாடுகளை விசாரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அத்துமுறை துப்பாக்கி சூடு நடப்பது ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சட்ட பொறுப்புள்ள அமைப்புகள் தங்களின் அதிகாரங்களை முறையாக பயன்படுத்தாமல் தன்னிச்சையான முறையில் செயல்படுவதால் பொதுமக்களிடையே பாதுகாப்பு துறையின் மீது நம்பிக்கை சிதைவடைகிறது. இது நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார். இவ்வாறான சம்பவங்கள் மீனவ சமூகத்தில் பயத்தை ஏற்படுத்துவதால் அவற்றை உடனடியாக நிறுத்தும் வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ரிஷாட் பதியுதீன் வலியுறுத்தினார். அரியாலை செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் நாள் அகழ்வு பணிகள் புதன்கிழமை நடைபெற்றிருந்தது. இந்த அகழ்வு பணிகளில் 10க்கும் மேற்பட்ட மனித மண்ணி ஓட்டுகள் உள்ளிட்ட உடலளவு பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நேற்றும் தொடர்ந்த அகழ்வு பணியில் மேலும் 6 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நெறிமுறைகளுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி நாவற்குழி யாழ் வளைவு பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் நாட்களில் ஒரு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. மேலும் சிந்துபாத்தி மயானத்தில் மனித உடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரி யாழ்ப்பாணத்தில் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கான தீர்மானம் நாளை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.